நம் அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பொருட்கள் பலவித மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தாலும் தோலினால் செய்யப்படும் பொருட்கள் மீது நமக்கு அலாதி பிரியமே. மேலை நாட்டு மோகத்தினால் நம் நாட்டிலும் பெரும்பான்மையினர் பயன்படுத்தும் தோல் பொருட்கள் தயாரிப்பு பற்றி பார்ப்போம். ஆடு, செம்மறி ஆடு, பசுமாடு, எருமை மாடு ஆகியவற்றிலிருந்து உரித்தெடுக்கப்படும் தோல்களை முதலில் வெட் ப்ளூ என்றழைக்கப்படும் நிலைக்கு கொண்டு வந்து அத்தோல்களின் மேல் பகுதியில் ஏதேனும் பாதிப்புகள் இருக்கின்றனவா என்பதை சோதனையின் மூலம் கண்டறிந்து தரம் பிரித்து எடுக்கின்றனர். தரம் பிரிக்கப்பட்ட தோல்களை முதலில் சாமிங் மெஷின் எனப்படும் எந்திரத்தின் மூலம் தோல்களில் உள்ள ஈரப்பதம், மாசுகள் அகற்றல் நிகழ்த்தப்படுகிறது. ஈரப்பதம் மற்றும் மாசுகள் அகற்றப்பட்ட இத்தோல்களை ஸ்பிளிட்டிங் மெஷின் எனும் எந்திரத்தின் உதவி கொண்டு இரண்டாவது பிரித்து எடுக்கின்றனர். இவ்வாறு பிரித்தெடுத்தால் தான் தோல்களின் கனம் குறைக்கப்பட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பிற்கு பயன்படுத்த முடியும். பிரித்தெடுக்கப்பட்ட தோல்களை ஷேவிங் என்று சொல்லப்படும் தோலின் மேல் பகுதியில் உள்ள முடி அகற்றலுக்கு கொண்டு சென்று எந்திரத்தின் உதவி கொண்டு முடிகளை அகற்றி பயன்பாட்டிற்கு தேவையான அளவுகள் சரியாக இருக்கின்றனவா என்பதை சோதனை செய்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனுப்புகின்றனர். முடி அகற்றல் எந்திரம் தோலின் தன்மைக்கேற்றபடி மாறுபடும். இவ்வகையான தோல்களை 5 மில்லிமீட்டர் முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான அளவுகள் வரும்படி தயார் செய்து தோல் பொருட்கள் தயாரிப்பிற்கு பயன்படுத்துகின்றனர். முடிகள் நீக்கப்பட்ட இந்த தோல்களை முதலில் சோப் ஆயில் கொண்டு பெரிய உருளை ட்ரம்களில் போட்டு சுமார் 1 மணி நேரம் நன்கு அலசி எடுக்கின்றனர். பின்னர் அத்தோல்களை பதப்படுத்தி அதில் வர்ணக்கலப்பு செய்கின்றனர். பின்னர் அத்தோல்களின் உறுதி குறையாமல் இருக்க மீண்டும் ஒரு ட்ரம்மிங் என்றழைக்கப்படும் செயல் நிகழ்த்தப்படுகிறது. இத்தனை செயல்களும் சுமார் 8 மணி நேரம் நடந்தேறிய பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனுப்புகின்றனர். இச்செயல்களை நிகழ்த்தும் முன்னர் முதலில் சிறிய ட்ரம்களில் தோல்களை போட்டு கலவை சரியாக உள்ளதா என்பதை சோதனை செய்த பிறகே பெரிய ட்ரம்களுக்கு கொண்டு சென்று இதே முறையில் செயல்படுத்துகின்றனர். இத்தனை செயல்களும் எந்திரத்தின் மூலமாகவே சரியான நேரம் மற்றும் சீரான சுழற்சி முறையை கொண்டு நிகழ்த்தப்படுகின்றன. சரியானபடி அலசி உறுதி செய்யப்பட்ட இத்தோள்களை செட்டிங் என்ற முறைப்படி அதில் உள்ள ஈரப்பதத்தை எந்திரத்தின் உதவி கொண்டு அழுத்தம் ஏற்படுத்துதல் மற்றும் வெப்பத்தை உட்செலுத்துதல் மூலம் உறிஞ்சி எடுக்கப்பட்ட பின்னர் அத்தோல்களை நிழற்பகுதியில் தனித்தனியாக கொடிகளில் போட்டு உலர வைக்கின்றனர்.
உலர வைக்கப்பட்ட இத்தோல்களில் ஏற்பட்டிருக்கும் இறுக்கத்தை நீக்கி தளர்வு நிலைக்கு கொண்டு வர அதிர்வு ஏற்படுத்துதல் மூலம் சுருக்கம் நீக்கி சமப்படுத்தல் செய்கின்றனர். பின்னர் இத்தோல்கள் கம்பி தளத்தின் மேல் விரித்து போட்டு இழுக்கப்படுகின்றன. இப்படி செய்வதால் தோல்களின் இறுக்கம் நன்கு குறைக்கப்பட்டு அரை அடி முதல் 1 அடி வரை நீட்டிக்கப்பட்டு எடுக்கப்படுகிறது. தளர்வு நிலைக்கு கொண்டு வந்து வர்ணம் ஏற்றப்பட்ட இத்தோல்களை தயாரிப்பு பொருட்களுக்கு தகுந்தவாறு மாற்றியமைக்கவும், அத்தோல்களில் வடிவங்களை கொண்டு வருவதற்காகவும், தரம் குறைந்த தோல்களின் தரத்தை உயர்த்தவும், சமபரப்பை தோல்களில் கொண்டு வருவதற்காகவும் எம்போசிங் மெஷின் என்றழைக்கப்படும் எந்திரத்தை கொண்டு வெப்பத்தையும் உயரழுத்த காற்றையும் தோலின் மேல்புறத்தில் செலுத்தி அழுத்தம் ஏற்படுத்துவதன் மூலம் செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றன. இம்மாதிரியான செயல்கள் தோலின் தன்மை மற்றும் தயாரிப்பு பொருட்களின் விதத்தையும் பொறுத்து மாறுபடும். பின்னர் இந்த தோல்களை சரியாக எண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்கின்றனர். இங்கு தானியங்கி எந்திர தெளிப்பான் மூலம் தோல்களின் மேல் பாகங்களில் பிக்மெண்ட் என்று சொல்லப்படும் கூட்டு ரசாயன கலவையினை செலுத்துகின்றனர். இச்செயலும் தோல்களின் தன்மைக்கேற்றபடி ரசாயன கலவையும் தெளிப்பான்களின் வேகமும் மாறுபடும். இவ்வாறு செய்வதால் தோல்களில் உள்ள வர்ணம் நிலைப்படுத்துதல் மற்றும் உழைப்பு திறன் அதிகரிக்க செய்தல் ஆகிய செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றன. இச்செயல் நடைபெறுவது அனைத்தும் எந்திரத்தின் மூலமே மிகச்சிறந்த முறையில் செயல்படுத்தப்படுகிறது. முதலில் ஆரம்பிக்கும் போது இந்த ஆட்டோஸ்பேவ் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அதை ஒவ்வொன்றா நாங்கள் எங்களோட திறமையின் 4 பேரோட கூட்டு முயற்சியின் காரணமாக நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஒவ்வொரு மிஷினாக இப்போ வந்து நாங்கள் இந்த யூனிட்லேயே டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போது 2வது ஆட்டோஸ்பேவ் போட்டிருக்கோம். அதுக்கடுத்தபடி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு எங்களுக்குள்ள ஒரு வருஷமானாக்கா ஏதாச்சும் ஒரு புதிய மிஷினை கொண்டுட்டு வரணுன்ற ஒரு குறிக்கோளோட ஒவ்வொரு மிஷினாக நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம். அது பிரகாரமாக 2 பிளேட்டிங் மிஷினு, ஒரு ரோலர் கோட்டிங்னு அது வந்து இத்தாலியிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மிஷினையும் இப்போ கொண்டு வந்திருக்கோம். எங்கள்கிட்ட பாலிஷிங் மிஷின் ஒரு யூனிட் வச்சுருக்கோம். அதே மாதிரி மெஷரிங் த யூனிட் எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட லெதர் ஃபினிஷிங்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷினை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இது இங்கே வந்து தோல் கொண்டுட்டு வரவங்க வந்து கடைசியாக ஃபினிஷ் பண்ணி பேக்கிங் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு எங்ககிட்ட தேவையான இயந்திரங்களை நாங்கள் தயாரித்து வச்சுருக்கோம். வளர்ந்துவிட்ட விஞ்ஞான ஆராய்ச்சி காரணமாக நேரம், ரசாயனம், சீரமைப்பு மற்றும் கையாளும் விதம் ஆகியவற்றை சரி செய்யும் பொருட்டு நவீன வகை எந்திரங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. இம்மாதிரியான எந்திரங்களை பயன்படுத்துவதால் தானியங்கி எந்திர தெளிப்பானில் ஒரு செயல் 4 முறை நிகழ்த்தப்பட்டால் இந்த எந்திரத்தில் 1 முறை அச்செயலை நிகழ்த்தினால் போதுமானதாக இருக்கும். அயல் நாடு இப்போ சொல்ல போனோம்னாக்கா சைனா போன்ற நாடுங்கள்லாம் நம்மளை விட அவங்க உற்பத்தி அதிகமான அளவில் செய்கிறதுனால
நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இப்போ உற்பத்தி ஓரளவு குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருந்தாலும் நம்ம அதாவது குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய திறமை நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக இந்த நாகல்கனியில் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். எங்ககிட்ட இருக்க தொழிலாளிகள் நல்லபடியாக நல்ல கோஆப்ரேஷனோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து தற்சமயம் இந்த தொழிலுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளிங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. அதுக்காக பார்க்கும்போது பெரும்பாலான இந்த பீகாரில் இருக்க மக்களும் கல்கட்டாவில் இருக்க மக்களும் இங்கே வேலை வாய்ப்பை தேடி இங்கே வர்றாங்க. அவங்க கடினமாக வேலை செய்யக்கூடிய மனப்பான்மையுடையவங்களாக இருக்கிறதுனால அவங்கள வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த தொழிலை ஓரளவு நல்லபடியாக நாங்கள் நடத்திட்டு போயிட்டு இருக்கோம். தோல்களில் தெளிப்பான் மற்றும் வடிவ அமைப்பு ஏற்படுத்திய பின்னர் அத்தோல்கள் நேரடியாக உபயோகப் பொருட்கள் தயாரிப்பிற்கு அனுப்பப்படுகிறது. பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்திற்கு கொண்டு வரப்படும் இந்த தோல்களை முதலில் மின்சார விளக்கொளியின் மூலம் ஒரே வர்ணம் இருக்கும் வகையில் பிரித்தெடுக்கின்றனர். பின்னர் பேட்டர்ன் மேக்கிங் எனப்படும் ஆடை வடிவமைப்பு உருவாக்கப்பட்டு அதனை கொண்டு முதலில் மாதிரி ஆடை தயாரிக்கப்பட்டு ஆராய்ந்த பின்னர் அதற்கேற்றபடி அத்தோல்களை சரியான அளவுகளில் பாகங்களுக்கு தகுந்தபடி வெட்டி எடுத்து அதனையும் அதற்கு தேவையான இணைப்பு பொருட்களையும் சேர்த்து தனி அறையில் மொத்தமாக சேமித்து வைக்கின்றனர். பின்னர் அதனை ஆடையாக உருமாற்றி தையல் தொழிலாளர்களிடம் அனுப்புகின்றனர். ஒவ்வொரு பாகமாக அதற்கென தனித்தனி தையல் வல்லுநர்கள் மூலம் தனித்தனியாக தயார் செய்யப்பட்டு மொத்தமாக ஒன்றிணைத்து ஆடையாக தயார் செய்யப்பட்ட பின்னர் அதனை முதலில் தரம் மற்றும் அளவுகள் சரியான முறையில் இருக்கின்றனவா என்பதை அறிந்து கொண்ட பின்னர் அதற்கான உடைதாங்கியை இணைத்து அட்டை பெட்டிகளில் அடைக்க அனுப்புகின்றனர். இத்தனை நிலைகளையும் தாண்டி வரும் இந்த ஆயத்த தோல் ஆடைகளை விற்பனையாளரின் முத்திரையோடும் அவர்களின் விருப்பப்படியும் மிகவும் நேர்த்தியான முறையில் கண்ணாடி பைகளில் போட்டு இந்த ஆடைகள் கெடாத வண்ணம் இருக்க அதற்கான பொருளை பயன்படுத்தியும் அட்டை பெட்டிகளில் அடைத்து ஏற்றுமதியும் செய்கின்றனர்.
கடைகளில் வைத்து விற்பனை செய்யவும் வெளிச்சந்தைக்கு அனுப்புகின்றனர். தோல் ஆடை தயாரிப்பு போன்றே பணப்பை தயாரித்தலும் ஒவ்வொரு கட்டமாக நிகழ்த்தப்படுகிறது. முதலில் வியாபாரிகளின் வேண்டுதலின்படி அளவு மற்றும் வடிவம் தயார் செய்யப்பட்டு அதற்கேற்றாற்போல் பணப்பையின் தனித்தனி பாகங்கள் அதற்கான நபர்களை கொண்டு சிறந்த முறையில் தயார் செய்யப்பட்டு பின்னர் அனைத்து பாகங்களையும் ஒன்றாக இணைத்து பணப்பையாக உருமாற்றி அதனுடைய வடிவமைப்பு சரியான முறையில் அமைந்துள்ளதா என்றும் தரம், எடை, அளவு ஆகியவை சரியாக இருக்கின்றதா என்று ஆராய்ந்த பின்னர் கடைசியாக விற்பனையாளரின் முத்திரை அதில் பதிக்கப்பட்டு மீண்டும் ஒருமுறை சோதனை செய்த பின்னரே வியாபார தளத்திற்கோ ஏற்றுமதி செய்யவோ அனுப்புகின்றனர். இது போன்ற தோல் சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் சென்னை பல்லாவரம், குரம்பேட்டை பகுதிகளில் மட்டும் சுமார் 500 இயங்குகின்றன. தமிழ்நாட்டில் ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட், பேர்ணாம்பேட், திண்டுக்கல், ஈரோடு ஆகிய நகரங்களில் மிகவும் சிறப்பாக தோல் சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. தமிழகம் முழுவதும் சுமார் 10 லட்சம் பேர் இத்தோல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இத்தனை நிலைகளையும் கடந்து பணப்பை, கைப்பை, பெல்ட்ஸ், பெட்டிகள், கைவுறை, மேலாடை, கீழாடை என அனைத்து உபயோகப் பொருட்களையும் அழகான முறையில் கண்ணை கவரும் வகையில் விற்பனை தளங்களில் நேர்த்தியாக அடுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுகிறது. தோல் மூலம் காலணிகளும் பல வண்ணங்களில் பல வகைகளில் நேர்த்தியாக தயார் செய்யப்பட்டு விற்பனை தளங்களில் அடுக்கடுக்காக அழகாக வைக்கப்பட்டு பல விலைகளில் விற்பனை செய்யப்படுகிறது.